உலகத்தில் ஃபேமஸ் ஆகணும்னா ரொம்பவே நாய்ஸ் வேணும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் சத்தமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணார். சினிமா, ரேசிங், ஹியூமன் வேல்யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சைலண்டான புயல் மாதிரி வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணார். இதுதான் நம்ம ஏகேயோட வரலாறு. நம்ம அஜித்குமார் மே 1, 1971 அன்னைக்கு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய செகந்திராபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல பிறந்தாங்க. இவரோட அப்பா நேம் வந்து சுப்பிரமணியம். இவர் ஒரு மலையாளி. இவங்க அம்மா நேம் மோகினி. இவங்க ஒரு சிந்தி. அஜித்குமார் தன்னோட பள்ளி படிப்பை 10th முடிச்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சின்ன சின்ன மெக்கானிக்கல் ஒர்க், சேல்ஸ் பாய் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவரோட மனசில் கான்ஸ்டண்டாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுதான் அவரோட ஃபேஷன் ஃபார் கார் அண்ட் பைக். ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர் வரணும்னு ஆசைப்பட்டேன். அவரோட இந்த பேஷன் தான் இப்போ ஒரு ரேசரா அஜித்குமாரை ஜொலிக்க வச்சிருக்கு. ஏகேயோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சினிமா ஜேர்னிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒன்றா இருந்துட்டு இருந்துச்சு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவரோட முதல் படமான பிரேம புஸ்தகம் மூவியோட இயக்குனர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மூவியை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. அஜித்குமாரோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஹிட்னா அது ஆசை மூவி தாங்க. அதுக்கு அப்புறமா காதல் கோட்டை, வாலி, அவள் வருவாளான்ட்டு 1 by 1 தலை ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. வாலி மூவில அவர் பண்ண டியூல் ரோல் அவருக்கு பல பாராட்டுகளை குவிச்சது. இந்த வாலி மூவில இருந்துதான் அவரோட நடிப்பை பத்தி திரையுலகமே பேசப்பட்டது. அஜித்தோட கரியர் ஹிட்னா 2001 AR முருகதாஸ் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் தீனா. இந்த படத்துக்கு அப்புறம் தான் தலை அப்படிங்கிற ஒரு மாஸ் இமேஜ் அஜித்துக்கு கிரியேட் ஆச்சு. தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாதுங்கிற டைலாக், அவரோட மாஸ் லுக், பத்தி குச்சி பத்திக்காதுடா யாரு வந்து ஒரு சிறு வரையில அப்படின்னு இந்த மூவி ஃபுல்லாவே தலை ஒரு ஃபயராகவே இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த வில்லன், சிட்டிசன், அட்டகாசம், வரலாறு இந்த மாதிரியான படங்கள்லாம் அஜித்தை ஒரு மாஸ் அண்ட் கிளாஸ் ஹீரோவா மக்களோட மனசுல பதிய வச்சுது. இப்படி இருக்கிற நிலையில அஜித் தன்னோட சினிமா ஜேர்னிக்கு கொஞ்ச நாள் இடைவெளி விட்டாரு. காரணம் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான், ஏகே அவரோட பேஷனை நோக்கி பயணிக்கிற டைம் வந்தாச்சு. அஜித்குமார் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்முலா 2 ரேசர். ஜப்பான், மலேசியா, ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளில் நடந்த ரேசிங்கை அஜித் கம்பீட் பண்ணாரு. இந்தியாவிலிருந்து இன்டர்நேஷனல் ரேசிங்கை கம்பீட் பண்ண ஒரே ஆக்டர் அஜித்குமார் தான். என்னோட சக்ஸஸுக்கு காரணமே என்னோட ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் தான். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். ரேசிங்னால ஃபிலிம் ஜேர்னில ஒரு கேப் விழுந்துச்சு. மீடியா கிரிட்டிசிசம், ஃபேன்ஸ் ப்ரெஷர்னு எல்லா சைட்ல இருந்தும் அஜித்துக்கு பல சவால் வந்தாலும் அஜித் நெவர் கேவ் அப். அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. அதுதான் லாஸ் இட் நாட் ஃபெயிலியர், இட்ஸ் லேர்னிங். லாஸ் இட் நாட் ஃபெயிலியர், இட்ஸ் லேர்னிங். 2007 அஜித்தோட நடிப்பில் வெளிவந்த பில்லா ஒரு ரீமேக் மூவியாக இருந்தாலும் அது ஃபேன்ஸ் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது. பில்லாக்கு அப்புறமா வெளிவந்த மங்காத்தா மூவி ஃபேன்ஸுக்கு ஒரு மாஸ் என்டர்டெய்னிங் மூவியாக இருந்துச்சு. அவர் பண்ண அந்த நெகட்டிவ் ஷேடு, வில்லனிஷம் மிக்ஸ்டான ஒரு புதுவிதமான ஹீரோயிஷம் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் விருந்தாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வெளிவந்த வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம், வலிமை, துணிவு இந்த மாதிரியான படங்கள்லாம் வசூல் ரீதியாக ஹிட் ஆச்சு. திரைக்கதை சொதப்பினாலும் அஜித்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவரோட பல மூவிஸை ரசிகர்களால் கொண்டாட வச்சுது. 1999 அமர்கல மூவில நடிகை ஷாலினியோட ஆக்ட் பண்ண அஜித் அவங்களையே லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ்ங்கிறது யூஸ்வலாக இருக்கிற இந்த டைமில் இன்றளவும் பிரியாது தொடரும் இவர்களோட காதல் ரசிகர்கள் மத்தியில இவங்க மீது ஒரு மதிப்பை கிரியேட் பண்ணுச்சு. அன்னைக்கு நீங்க மாடிப்படியில கண்ணில் தண்ணீர். இவங்களுக்கு அனோஸ்கா, ஆர்த்திக்னு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அஜித்தோட லைஃப்ல சிம்பிளிசிட்டிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஸோ நம்ம அஜித் பார்ட்டிஸ், ப்ரமோஷன், இன்டர்வியூ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கியே இருப்பாரு. ஸோ அஜித்தோட ஃபேமிலி லைஃப் ரொம்ப காமாகவும் பிரைவேட் அண்ட் கிளாஸியானதாகவும் தான் இருக்கும். விட டேலண்டடான யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட்
வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அஜித் சோஷியல் மீடியாவில் ஆர்வம் காட்ட மாட்டார், ஆனால் அவரோட ஃபேன் பேஸ் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு சமம். அஜித் ரசிகர்கள் அவரோட மூவி அப்டேட்ஸை கேட்கறது, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுறது, எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அஜித் இதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டார். பிகாஸ் அஜித் நெவர் டாக் டூ மச் பட் டஸ் மோர். வெள்ள நிவாரணம், எஜுகேஷன் ஃபண்டு எல்லாத்துக்கும் தன்னோட ஆதரவை சைலண்டாக தெரிவிச்சிருக்கிறாரு. அவரை பற்றி ஒன் லைனில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஹீஸ் எ சைலண்ட் பெர்ஃபார்மர். எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றதில்ல, எண்ணம். அவரோட ரீசன்ட் ஹிட்டான வலிமையின் துணிவு மூவி அஜித் இன்னும் டாப்ல தான் இருக்காரு அப்படின்னு நமக்கு காட்டுது. ஆனால் இவரோட கரண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே பைக் ரைடிங், ஃபோட்டோகிராஃபி, எக்ஸ்ப்ளோரிங் லைஃப்னு மனசை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அஜித் குமார் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஹானஸ்ட் ஹியூமனாக மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு வராரு. 2024 இந்தியாஸ் 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பத்மபூஷன் அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நடிகரின் பெயரை சொன்னார், ரசிகர்களின் கரகோஷத்தால். இந்த அவார்டு அவரோட சினிமா கரியரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு மட்டும் கிடைச்சது இல்லை, அவரோட எளிமை, மனிதநேயம் மற்றும் அவரோட ஒழுக்கத்துக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் தான் இந்த அவார்டு. எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்ச அஜித் அவர்கள் இப்பதான் தான் செஞ்ச அப்படிங்கிற விளம்பரத்தை இதுவரைக்கும் அவர் கேள்விப்பட்டதும் இல்லை. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில இருந்து பத்மபூஷன் வாங்கினது கொஞ்சம் பேர் தான். அந்த வரிசையில இப்போ அஜித் குமார் இடம் பிடிச்சிட்டாரு. அஜித் குமார் தன்னோட நடிப்பிற்காக பல அவார்ட்ஸை வாங்கியிருக்கிறாரு. ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாலிக்கு கிடைச்ச பெஸ்ட் ஆக்டர், தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷல் பிரைஸ் வில்லன், விஜய் அவார்ட்ஸ் ஃபேவரட் ஹீரோ பில்லா அண்ட் மங்காத்தா மூவிஸ், சினி அவார்ட், எடிசன் அவார்ட் அண்ட் பிகேனூட்ஸ் கோல்டு மெடல் ஃபார் மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பத்மபூஷன் 2024 இந்தியா கவர்மெண்டோட பிக்கஸ்ட் ரெகக்னேஷன். அவார்டு என்னை டிஃபைன் பண்ணாது, என்னோட டியூட்டி தான் என்னை டிஃபைன் பண்ணும்னு அவர் சொன்ன மாதிரி அஜித் ஒரு அவார்ட் கலெக்டர் கிடையாது, பட் பல மக்களோட மனசை கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கு, அந்த திறமையை நான் மதிக்கிறேன். அஜித் குமாரோட ஜேர்னியை பற்றி சொல்லும்போது அது எப்போதுமே ஒரு பயோகிராஃபியாக இருக்காது, அது பல பேருக்கு நம்பிக்கையை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் புக்காக தான் இருக்கும். சைலண்டாக நாய்ஸே இல்லாமல் மாஸ் கிரியேட் பண்ணின ஒரு ஹீரோ தான் அஜித். இன்னைக்கு அவர் ஒரு பத்மபூஷன் வின்னர், மாஸ் ஹீரோன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், ஆனால் எப்போதுமே அஜித் ஒரு நல்ல மனுஷன். நீங்கள் நம்ம தலை ஏகேவை எப்படி ஒரே லைனில் டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் தலை மூவி எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். படிக்கிறவங்க நல்லா படிக்கணும், வேலைக்கு போகிறவங்க இன்னும் கடுமையாக உழைக்கணும். I wish them good health, happiness and prosperity always.